இஸ்லாமிய நாடுகளுக்கு இடையில ஏற்கனவே பல முரண்பாடுகள் இருந்தது. இப்போ இருக்குது. மதத்திலேயே சன்னி பிரிவு, ஷியா பிரிவு அப்படி போன்ற சண்டைகள்லாம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி வர்த்தகத்தில், வியாபாரத்தில் சில போட்டி மற்றதெல்லாம் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த யுத்தம் என்பது இனிமே மத்திய கிழக்கில் நாம் வேறு யாரையாவது நம்பி வேறு யாரையாவது உள்ளே விட்டு நீங்கள் பண்ணுறதுங்கிறது நடக்காதுங்கிற ஒரு எண்ணத்தை அரபு நாடுகள் முழுவதற்கும் உண்டாக்கிட்டதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஈராக் அழிக்கப்பட்ட போது, மற்றது அழிக்கப்பட்ட போது அது அந்த மாதிரியான ஒரு நிலைமை வரல. எல்லாமே அமெரிக்காவுக்கு பக்கத்தில் நின்றாங்க. அமெரிக்கா அங்கேருந்து போய் தான் அடித்தான் போனால் வந்தான். இப்போ இன்றைக்கி அதில் நிலைமையில கொஞ்சம் மாற்றம் இருக்கிறது. இப்போ அமெரிக்கா தொடர்ந்து என்ன பண்ணுவான்னா, இந்த நாடுகளுக்குள்ள இருக்கிற கலகக்காரர்களை அல்லது ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று நினைப்பவர்களை தூண்டி விட்டு அவனுக்கு ஆயுதம் கொடுத்து மற்றது கொடுத்து நீ உள்ள கலகம் பண்ணு என்று சொல்லுவார்கள். ஏற்கனவே தலிபானுக்கு கொடுத்த மாதிரி, ஆப்கானிஸ்தானில் பண்ண மாதிரி எல்லா தீவிரவாதிகளையும் முதல்ல உருவாக்குவதும் ஆயுதம் கொடுத்து அவர்களை சண்டையிட வைப்பதும் அமெரிக்கா தான். அதுக்கப்புறம் தீவிரவாதத்தை எதிர்க்கிற சண்டைக்கு போகிறதும் அவன் தான். ஆகவே இப்படியே அவங்க அவருடைய இரட்டைத்தனமான காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரபு நாடுகளை பொறுத்தவரையில் மேற்கொண்டு நாம் ஒன்றாக இருந்தாக வேண்டும் என்கிற ஒரு நிலைமை இந்த இதில் வரும். ஈரான் தன்னுடைய மேலாண்மையை நிரூபித்து விட்டால், இந்த யுத்தத்தில் நிரூபிப்பார்கள் நிச்சயமாக என்று நான் நம்புகிறேன். நிரூபித்து விட்டால் அந்த ஒற்றுமை தான் மேலோங்கும். இந்த பிராந்தியத்தில் இனிமேல் அமெரிக்கா வாலாட்ட முடியாது, இஸ்ரேல் வாலாட்ட முடியாது என்கிற ஒரு நிலைமை தான் வரும். சாதாரணமாக இந்த யுத்தத்தினுடைய விளைவாக எல்லா பகுதியிலும் இருக்கிற ஏழை மக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள். சாதாரண மக்கள் தான் பாதிக்கப்படும். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மூடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேஸ் இல்லைன்னு சொல்லி. சென்னையில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வேலை இழந்து தெருவுக்கு வந்துடுவாங்க. எங்கே போகிறது? அதுவும் வெளி மாநிலத்திலேருந்து வந்தவங்க இங்கே இருக்காங்க. இங்கேருந்து இவங்க திருப்பி எப்படி அங்கே போவாங்க? அதான் நான் சொன்னேன், கோவிட்னுடைய லாக்டவுன் நேரத்தில் என்ன நடந்ததோ அதே விஷயம் நடக்கும். ரஷ்யாவின் புண்ணியத்தால் அந்த கேஸ் பற்றாக்குறை மற்றதுங்கிறது பெரிய இருக்கும். ஆனால் பெரிய நெருக்கடியாக இந்த லெவலுக்கு அது போகாதுன்னு நான் நம்புகிறேன். அதை அரசு பயன்படுத்தி கொள்ள வேண்டும், மற்றது பண்ண வேண்டும். ஆனால் அரபு நாடுகளுக்குள்ளேயே எண்ணெய் பிரச்சனை வரும், அவங்களுக்கு ஏராளமான பிரச்சனை வரும். எண்ணெய் வயல் இருக்கிற நாடுகளே எண்ணெய் இல்லாமல் சிரமப்படுகிற நிலைமையெல்லாம் வரும் என்கிற கஷ்டமெல்லாம் இருக்குது. அதனால் எல்லா நாடுகளும், எல்லா கண்டங்களில் இருக்கிற எல்லா நாடுகளும் இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது தான் உண்மை. எல்லா நாடுகளும். ஆகவே இந்த யுத்தம் உடனடியாக நிற்க வேண்டும், நிபந்தனை இல்லாமல் நிறுத்தப்பட வேண்டும். அதை இப்போ ரஷ்யாவோட புத்தினோட இவர் ட்ரம்ப் பேசுகிறாரு, அவரே ஃபோன் பண்ணி பேசுகிறாருன்னா அதுக்கு பின்னாடி இது இருக்குது. எப்படியாவது முடிவு கொண்டு வரணும்